நம்ம பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்படி என்னடா வெரைட்டியாக டெய்லி செய்யணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக வந்து ஷேர் பண்ணிப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்காவும் ஜீரா ரைஸும் தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பன்னீரை சின்ன சின்ன க்யூபாவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் லெமன் ஜூஸ், பெப்பர், அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூடு பேஸ்ட்டு, கரம் மசாலா, உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஊறிட்டு இருக்க டைமில் பேன் கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா 3 அடுப்பு இருக்குது. 3லேயுமே ஒவ்வொரு வேலையாக பார்த்தோன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் பேன் கேக்கு தான் சின்ன சின்னதாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்க டைம் இன்னொரு அடுப்பில் ஜீரா ரைஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம், இஞ்சி பூடு பேஸ்ட்டு, அப்புறம் பாதியாக கட் பண்ணியிருக்கேன் ஆனியன் எல்லாமே போட்டு வசக்கிட்டு கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு வசக்கி ஊற வச்சிருக்கேன் அரிசியும் போட்டு 1க்கு 1.5 அப்படிங்கிற அளவில் தண்ணி வச்சு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். எல்லாம் ரெடியானுமே லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ணியிருக்கேன். ஜீரா ரைஸ் வச்சிருக்கேன், அப்புறம் பன்னீர் டிக்கா, ஒரு சைடு அப்பளம், அப்புறம் கேர்டும் வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நேற்று ப்ரௌனி செஞ்சிருந்தேன், அதுதான் வச்சிருக்கேன். இதுதான் பேக் பண்ணியிருந்தேன் அவனுக்கு.